என்னது பலூன் அக்காவா? என்ன ப்ரோ சொல்றீங்க? வரப்போற சீசன் 9ல பலூன் அக்காலாமா இருக்காங்க. அப்ப சரி அப்ப வரப்போற சீசன் 9 பொறுத்தவரைக்கும் தாறுமாறு சம்பவங்கள் நிறைய இருக்க போது அப்படித்தானே? ஏன்னா இப்ப இவங்க லீக் பண்ணிருக்க அந்த போட்டியாளர்கள் பேரெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சீசன் 9 ஒரு மாதிரி சம்பவமா இருக்க போது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் நமக்கு நல்லாவே புரியுது. எல்லா சீசன் மாதிரி இந்த சீசனுமே மக்களை பயங்கரமா முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே புரியுது. என்ன ப்ரோ சொல்ற? அப்படி என்ன ப்ரோ பண்ணிட்டாங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அது பயங்கரமான சம்பவம். எல்லா சீசன் மாதிரி இந்த சீசனுமே நம்மளை ஏமாத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற விஷயம் மொத்தமா பார்த்தறலாம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு 10 பேருக்கான பேரை லீக் பண்ணிருக்காங்க. இந்த 10 பேர் கண்டிப்பா இந்த சீசன்ல இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா லீக் பண்ணிருக்காங்க. நிறைய ஆர்டிகல்ல கூட வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்களை மாத்தி இருக்கதா சொல்றாங்க. எப்போ எல்லா சீசனுமே ஒரு 20 பேர் 25 பேர் தான் உள்ள இருப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஆட்கள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது மொத்தமா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணா நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் ஷேர் ஆகும். உங்களால நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் ஷேர் ஆகும். மறக்காம லைக்கை தட்டி விடுங்க. தட்டி விட்டுருப்பீங்க நம்புறேன். சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? இப்போ இந்த போட்டியாளர்கள் லிஸ்ட்ல முதல் இடத்தை இப்போ யார் பிடிச்சிருக்காங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தேன் பலூன் அக்கா. அவங்க தான். அவங்க பேர் என்னன்னா அரோரா. நான் பலூன் அக்கான்னு சொல்ல விரும்பல, பட் அவங்கள அப்படி தான் சொல்லி எல்லாரும் கூட்டிட்டு இருந்தாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக. அரோரா இவங்க வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அடிபட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவங்க என்ன பண்ணி இப்படி ட்ரெண்ட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள இப்போ தூக்கி போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இவங்க எப்படி ட்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ட்ரெண்ட் ஆகி பயங்கரமா அது இதுன்னு சொல்லிட்டு மேலே போய் ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ இவங்க இந்த சீசன் 9 வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னையா உனக்கு சந்தோஷம்னு கேட்டால், கண்டென்ட் ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. நான் வேற எதுவும் சொல்லலைங்க. நான் கண்டென்ட், நான் எப்போ நம்ம மைண்ட் ஃபுல்லாக கண்டென்ட் தான். ஸோ அந்த கண்டென்ட் பேஸில் தான் சொல்லிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரோரா உள்ள வராங்களான்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிவரஞ்சினி. கண்டிப்பாக உங்களில் முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக லாஸ்ட் சீசன் பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிவரஞ்சினி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் இருக்காங்கல்ல, லாஸ்ட் சீசன் உள்ளே வந்தாங்கல்ல, அவங்களோட ஒய்ஃப். இப்போ அவங்க பேர் வந்து பயங்கரமாக அடிபட்டு இருக்கு. அதுக்கான காரணம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஏன்னா லாஸ்ட் சீசன் உள்ளே வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி பேசி ஒரு மாதிரி ஜாலியாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள் பண்ணாங்க. ஆஃப்டர் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க. என்னன்னா, வெளியே வந்த பிறகு இந்த தீபக்கான ஃபேன் மீட்லாம் வச்சப்பெல்லாம் ஒரு சில சம்பவங்களை பண்ணாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம அப்பவே சொல்லிட்டு இருந்தோம், ரைட்டு பிக் பாஸுக்கு ஏத்தால தான் வச்சிருக்காங்க, அப்போ இவங்கள பிக் பாஸ்க்குள்ள தூக்கி போட்டா கண்டிப்பா சண்டைகள் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ சிவரஞ்சனி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்டர். கண்டிப்பா உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மகாநதி, ஆமா, அந்த சீரியலோட பேர் வந்து மகாநதி நினைக்கிறேன். மகாநதி அப்படின்ற மாதிரி ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மூவி கூட பண்ணியிருக்காங்க போல. ஸோ இவங்க வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இப்போ வெளியே வந்துட்டு இருக்குது. இவங்களை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. நான் ஏன்னா சீரியல்லாம் பார்க்கறதுனால எனக்கு தெரியல. இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. லக்ஷ்மி பிரியா அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்குது. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா குமார். இவங்களை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பேசியிருந்தோம். இவங்க ஒரு சீரியல் ஆக்டர் கூட, அது மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸ் கூட பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த சீசன் 9 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு 99% கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. இவங்களாம் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் கண்டிப்பாக வராங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. அர்ச்சனா குமார் அவர்கள் கண்டிப்பாக அந்த சீசனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் இவங்களை கவனிச்ச வரத்துக்கு கொஞ்சம் ஆக்டிவா கொஞ்சம் துருன்னு பேசுகிற மாதிரி ஒரு பர்சனாக தான் எனக்கு தோணுது. அதனால் இவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா மிச்சர் சாப்பிட மாட்டாங்க எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம தமிழ் பிக் பாஸை பொறுத்தவரைக்கு ரொம்ப போர் அடிக்கிறது இந்த மிச்சர் சாப்பிட்றது, கூட்டணி சேர்ந்து உட்காந்து அப்படி கும்மி அடிக்கிறது, இந்த விஷயங்கள் தான் நம்ம தமிழ் பிக் பாஸை ரொம்ப போர் அடிக்க வைக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு பெருசாக மிச்சர் சாப்பிட மாட்டாங்கன்னு தோணுது. பட் உள்ள விட்டா என்ன நடக்குன்னு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஒன்று சொல்லி ஆகணும் நண்பர்களே, இந்த காமனர்ஸ் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை மட்டும் தமிழ் பிக் பாஸில் நல்லபடியாக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மலையாள பிக் பாஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனீஷ்னு ஒருத்தர் சம்பவம் செஞ்சுட்டு இருக்காப்புல. அனீஷை பற்றி தெரிஞ்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் போட்டுப்பாங்க. சரி, ஓகே. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபரீனா அவர்கள் தான். ஃபரீனா அவர்களுக்கான பேர் வந்து அடிபட்டுட்டே இருக்குது. கண்டிப்பாக ஃபரீனா இருக்காங்கப்பா. இந்த சீசன் 9 ஃபரீனா கண்டிப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஃபரீனா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு சீரியல் ஆக்டர், வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் ஃபன்னான கேரக்டர் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன் தான். அதனால் ஃபரீனா அவர்கள் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா மிக்சர் சாப்பிட மாட்டாங்க.
ஏன்னா அதுதான் எங்களுக்கு வேணும். மிச்சர் சாப்பிடாம சண்டை போடுறது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். அந்த வகையில் ஃபரீனா அவர்கள் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பயங்கரமாக அடிபட்டிருக்க பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் பாபு. இவங்க பேர் வந்து தொடர்ந்து அடிபட்டே இருக்குது. கண்டிப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வினோத் பாபுக்கான பேர் அடிபட்டுட்டே இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு சீரியல் ஆக்டர் தான். நீங்கள் இப்போ நினைக்கலாம் என்ன சொல்கிறதெல்லாம் சீரியல் ஆக்டராக இருக்குன்னா, ஐயா லாஸ்ட் சீசன் நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த சீசனும் சேம் பட் டிஃப்ரெண்ட். ஆளும் பழசு ஆட்டமும் பழசு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்க. அந்த வகையில் லாஸ்ட் சீசன் இவங்களுக்கான பேர் உள்ளே வந்துட்டாங்க. சீரியலில் இவங்க கூட ஒன்றா நடித்த பேர், அவங்க பேர் என்ன, பவித்ரா, அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க. இப்போ வினோத் பாபு அவர்கள் உள்ளே வர போகிறாங்க. ஸோ வினோத் பாபு அவர்களை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா பயங்கரமான சப்போர்ட்டர்ஸ் வச்சிருக்காங்க நண்பர்களே. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புவி அரசன். இவங்களுமே உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ஷோ பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்துறை அப்படிங்கிற ஷோ மூலமாக பயங்கரமாக ஒரு ட்ரெண்டான பர்சன். ஆளு என்ன சம்பவத்தை பயங்கரமாக பண்ணி வச்சுட்டாரு போல. இவர் பேரை சொன்னாலே மக்கள் பயங்கர சப்போர்ட்டை கொடுக்காங்க. புவியரசன் வராராப்பா, அப்பா அவருக்கு தான்ப்பா என்னோட ஓட்டு அப்படின்ற மாதிரி பயங்கரமான சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. புவியரசன் கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டே தான் இருக்குது. தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எனக்கு தெரிஞ்சு சீரியலும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சீத்தமில்ல இல்லை சீரியலாக சம் ஷோலாம் பண்ணியிருக்க மாதிரி தான் ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது குக்கு வித்து கோமாளியை சேர்ந்த உமர் அவர்கள். உமருக்கான பேருமே இந்த சீசன் கண்டிப்பாக இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடிபட்டுட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டாங்க. இவங்க பேர் அதில் இருக்குது. கண்டிப்பாக உமர் அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா உமர் அவர்கள் உள்ளே வரலாம். ஒரு ஃபன்னான கேரக்டர் தான், கொஞ்சம் ஜாலியான ஒரு கேரக்டர் தான் எனக்கு தர்றாங்க. பட் எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே இன்னொரு பக்கம் இருக்கும். உள்ளே விட்டு பார்த்தா தான் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகேவா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது யாருப்பா, அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா பவித்ரா லட்சுமி. இவங்களுமே ஆக்சுவலாக குக் வித் கோமாளி மூலமாக பயங்கரமாக ஒரு ட்ரெண்டான ஒரு பர்சன் தான். பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ மெடிக்கல் இஷ்யூனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆள் வந்து அப்படி காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சடனாக இப்போ தான் ரெக்கவரி ஆகி இப்போ தான் திருப்பி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அதனால் பவித்ரா லட்சுமி இந்த சீசனில் கண்டிப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. இப்போ நல்லாவே ரெக்கவரி ஆகிருக்காங்க, நம்மளால் கவனிக்க முடியுது. அதனால் பவித்ரா லட்சுமி இந்த சீசன் 9 வந்து அவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸை போட்டு மக்கள் அப்படியே திருப்பி பிடிச்சி அவங்களுக்கான பழைய அந்த ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்குது அக்ஷிதா அசோக். இவங்களுமே ஆக்சுவலா ஒரு சீரியல் ஆக்டர் தான். நான் திரும்பியே சொல்றேன் ப்ரோ, எடுத்துருக்கிறது பூரா சீரியல் ஆக்டர் தான். வெளியே இருந்து எங்கேயுமே எடுத்த மாதிரி தெரியல, ஃபுல்லாவே சீரியல் ஆக்டர் மாதிரி தான் தோணுது. ஸோ அக்ஷிதா அசோக்கை பொறுத்தவரைக்கும் இவங்க ஆக்சுவலா ஒரு சீரியல் ஆக்டர். இவங்க எனக்கு தெரிஞ்சு வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஃபேமஸான சீரியல் தான், பட் எனக்கு பேர் தான் மறைஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுப்பாங்க. ஸோ இவங்களும் இந்த சீசன் 9 கண்டிப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ, இவங்கெல்லாம் என்னென்ன சம்பவம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா ஒருத்தவங்க பேரு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் ஆக்சுவலாக லாஸ்ட் சீசன் உள்ள வந்துட்டு வெளியே வந்தவங்க தான். நேகா ராஜேஷ் ஒரு சீரியல் ஆக்டரும் கூட. கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பாக்கியலட்சுமி இது ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீரியல்லாம் முடிஞ்சிட்டு ஸோ இவங்களும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அடிபட்டு இருக்குது. லாஸ்ட் சீசன் எப்படி உள்ள வந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். விஷாலோட தங்கச்சியா உள்ள வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போனாங்க. அதனால் கண்டிப்பாக நேகா ராஜேஷ் உள்ள இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கு இவங்க வந்து கொஞ்சம் டல்லாக ஃபீல் ஆகுங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் சீசன் உள்ளே வந்தப்பவே பெருசாக அப்படியே ஒரு இதெல்லாம் கனெக்ட்லாம் ஆகல. விஷால்கிட்ட போய் ஒரு மாதிரி பேசிட்டு எல்லார்ட்டையும் ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக பேசிட்டு வந்துட்டாங்களே தவிர டப்பட்டெல்லாம் வெடிக்கல. இப்போ நம்ம இவங்க எடுத்துக்கோங்க, சிவரஞ்சினி எடுத்துக்கோங்க, வீட்டில் வந்தாங்க, வந்த உடனே அருணை வச்சு சம்பவம் ஒரு மாதிரி சம்பவத்தை பண்ணாங்களே. பட் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நேகா பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் நம்ம இப்போ லாஸ்ட் சீசன் ஆட்களை பற்றி பேசும்போது இதே கேப்பில் இன்னொரு ஆளை பற்றி எனக்கு பேசி ஆகணும்னு சொல்லி தோணுது. யாருன்னா ரஞ்சித் அவர்கள். லாஸ்ட் சீசன் உள்ள வந்தாங்கல்ல, நான் அவரை லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், இவர் நடிக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் சீசன் ரஞ்சித் அவர்கள் பிக் பாஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினார். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். பயங்கரமான ஏன் திடீர்னு நான் வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி பண்ணுறேன் எனக்கு தெரியல. தலை ஒரு மாதிரி ஆடுது நண்பர்களே, வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி அந்த சைடில் வச்சிடலாம். ஸோ ரஞ்சித் அவர்கள் பிக் பாஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினார். பயங்கரமான ஒரு கவுண்டமலைன்னு ஒரு படத்தை எடுத்து வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினார். அப்போ மக்கள் அட்டி போட்டு உரிச்சு தள்ளினாங்க. அதை அப்படியே மறைக்கிறதுக்காண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அப்படியே எனக்கு பேச தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சைலண்டாக காமிச்சிட்டு இருந்தார் ஃபுல்லாக. நான் கடைசி வரத்துக்கு ரஞ்சித்துக்கு எங்கேயுமே சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் நடிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு பக்காவாக தெரிஞ்சு கடைசி நாட்கள் வரத்துக்கு நடித்தார். இப்போ நேற்று நினைக்கிறேன் ஒரு 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 வீடியோ என்னால் கவனிக்க முடிச்சு. அந்த வீடியோக்குள்ளே நான் ஃபுல்லாக போகல, ஏன்னா அது ஒரு பாலிடிக்ஸ், ஓகேவா, அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக போகல. பட் அந்த வீடியோவில் அவர் பேசுகிற ஒரு இதை பார்க்கணுமே. யாரு ஆப்போசிட்ல யாரை பற்றி பேசுகிறான்னா விஜயண்ணாவை பற்றி பேசுகிறாங்க. ஐயோ அப்பா அப்படி பேசுகிறார் நண்பர்களே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் எப்படி நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த பிக் பாஸுக்குள்ளே இருக்கும்போது சைலண்ட்டு, சத்தமே வரல. இப்போ வெளியே வந்தால் வயலண்ட்டு அப்படின்னு போது அதே மாதிரி தான் சுனிதா அவர்களும்.
பிக் பாஸ்க்குள்ள வர்ற ஒருத்திக்கு தமிழ் தெரியாத மாதிரியே காட்டிட்டு இருந்தாங்க. பட் நம்ம அப்பவே எனக்கெல்லாம் அப்பவே தோணுச்சு, உங்களுக்குலாம் தமிழ் தெரியும் கண்டிப்பா, பட் அது தமிழ் தெரியாத விஷயத்தை தான் குக் வித் கோமாளியில் காட்டி ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதே விஷயத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு அப்பவே தெரிஞ்சு அதுக்கு பிக் பாஸ்க்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க, தமிழ் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதனால வெளியே வந்து குக் வித் கோமாளியில் அந்த தமிழ் தெரியாத மாதிரி நடிக்க முடியல, ஏன்னா அங்கே தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. இப்போ நல்லாவே தமிழ் பேசுறாங்க, மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்கள் எனக்கு தெரிஞ்சு பெருசா விரும்பலை. இப்போ என்னோட 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 ஒப்பீனியன் நண்பர்களே, உங்க ஒப்பீனியன் இல்லை, ஓகேவா? ஸோ இதை பத்தி உங்களுக்கான ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. மொத்தத்தில் இத்தனை பேர் வந்து அடிபட்டுட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐலோக்கு வந்து இன்னும் 2 டேஸ்க்குள்ள கண்டிப்பாக கிடச்சிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரொமோ பொறுத்த வரத்துக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்துடும் சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு, பட் அந்த டைம் வரல. நம்ம நினைச்ச மாதிரி எப்பவும் போல செப்டம்பர் 1 இல்லை 2 தான் விட போறாங்க. லாஸ்ட் சீசன் செப்டம்பர் 3 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சீசனும் சேம் அதே மாதிரி தான் பண்ண போறாங்க. மோஸ்ட்லி சொல்ல முடியாது, இப்போ வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்தில் கூட வரலாம், இல்லை நாளைக்கு கூட வரலாம். நாளைக்கு சண்டே அப்படிங்கும்போது நாளைக்கு கூட விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு சொன்னது தெரியுமா, அது இந்த காமனர்ஸ் விஷயம் தான். காமனர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது யாருன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து காமனர்னா அப்போ நம்மளாம் செலிபிரிட்டி நண்பர்களே, நம்மளாம் செலிபிரிட்டி போல. சரி, இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் யார் அப்படிங்கிற விஷயம் இன்னும் பெருசாக லீக் ஆகலை. கடைசினா கண்டிப்பாக கொண்டு வரேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். மலையாளம் பிக் பாஸை எட்டி பாருங்க, என்ன மாதிரி போது தெரியுமா நண்பர்களே. அங்கெல்லாம் ஒருத்தர் காமனர் தான் உள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்க மொத்த செலிபிரிட்டியும் உருட்டி அடிக்கிறாப்ல வச்சு சம்பவமா செஞ்சுட்டு இருக்காப்ல. அதே மாதிரி லாலட்டன் ஐயா, அவர் அதுக்கு மேல சம்பவம் பண்றாரு. இதே மாதிரி நம்ம சீசன்ல நடந்தா என்ன ஆகும் தெரியுமா, ஹோஸ்ட்டை தூக்கி போட்டு அடிச்சிரும், வீட்டுக்குள்ள ஒரு காலை தூக்கி போட்டு அடிச்சிரும், காமனரா நீ உள்ள போயிட்டு எப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு அடியேன்னு அடிச்சிரும். அது உண்மை. பட் அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் காமனர் தான் சம்பவம் பண்றாரு, காமனருக்கு தான் சப்போர்ட் கிடைக்குது. இங்க பார்த்தா லாலேட்டன்லாம் உள்ள இருக்கால தெறிக்க விட்டுட்டு இருக்காப்புல, லாலேட்டனுக்கும் சப்போர்ட் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ் பிக் பாஸும் மாறன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுப்பாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா?